ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா முட்டை சேமியா செய்ய போகிறேன். இது முன்னாடியே நான் மட்டன் சேமியா செஞ்சுருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள் மட்டன் சேமியா எப்படி இருக்குன்னு. முட்டை சேமியா வந்து இப்போ செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நான் வெட்டி வச்சுட்டேன். ஸ்லைஸாக வெட்டி வச்சுருங்க. அதுவும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இது மாதிரி வதங்கணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் சும்மா 1/4 கை புதினா போடுறேன். கால் கை கொத்தமல்லி போடுறேன். ஒரு அரை பச்சை மிளகா போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஒரு 2 சின்னதாக வெட்டி அதுவும் போட்டுறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துருங்க. தக்காளி அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வெங்காயம் அதோட ஸ்மெல்லாம் போகணும், இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அது மட்டும் கொஞ்சம் மூடி அப்படியே விட்டுடலாம். பார்ப்போம், திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கும் போது மசாலா எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு நான் முன்னாடியே கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி போட்டுருங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி போடுறேன். பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி அளவு போட்டிருக்கோங்க, அப்படி தான் கரெக்டாக வரும். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த டைமில் முட்டை உடைச்சிட்டு தனித்தனியாக போட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையே போடலாம். 2 சேமியாவுக்கு நான் 2 முட்டை போடுறேன். ஒரு சேமியாவுக்கு 2 முட்டை போடுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முட்டை கொஞ்சம் மேலே வரும்போது பாருங்கள், முழுசாக வரணும். இந்த மாதிரி கலரை விடாதீங்க முட்டையை போட்டோன்னே, அப்போ தான் முழுசாக வந்து நிற்கும், நல்லாயிருக்கும் அது. இந்த மாதிரி விட்டுட்டு ஸ்லோ பண்ணி சேமியா போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சேமியா போட்டு விட்ருங்க. ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. அப்படியே தம்மில் இருக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறணும். நான் 2 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அளவுக்கு இங்கே வந்து வெங்காயம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மொல்லமாக கிளறி விடுங்க. ஏன்னா முட்டைலாம் நல்லா ஒழிஞ்சிரும். அதனால் மொல்லமாக கிளறி இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடுறேன் நான். இந்த பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி பலன்னு வந்துருச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள் முட்டை சேமியா எப்படி இருக்குன்னு. மட்டன் சேமியாவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுவும் சேனலில் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.